ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போது தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வந்து எல்லா பிளேஸ்லையுமே வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரே இடத்துல வந்து கேதர் ஆகுறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் கேம்ப் மூலமாக ஸோ உங்களுடைய எல்லா ரிலேட்டடான இஷ்யூஸுமே இந்த கேம்ப் மூலமாக சால்வ் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10,000 கேம்ப் வந்து நடத்த போகிறாங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் பேஸ் பண்ணி ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 10,000 கேம்ப் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ எல்லா பிளேஸ்லையுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே. அது மட்டும் இல்லாமல் நகரப்புறத்துலேயும் ஸோ ஊரக பகுதியிலுமே 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் நகரப்புறத்தில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 13 டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. அந்த 13 டிபார்ட்மெண்ட்டில் 45 அதாவது 43 சேவைகள் வந்து வழங்க போகிறாங்க. இது வந்து நகரப்புறத்தில். அதுவே ஊரக பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா 15 டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. அவங்க கூட மொத்தம் 46 சேவைகள் வந்து வழங்க போகிறாங்க. ஸோ இப்போது நீங்கள் நகரப்புறத்தில் இருக்கீங்களா ஊரக பக்கத்தில் இருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸுக்கு ஏற்ற போல் ஸோ ஒவ்வொரு சேவைகள் வந்து தனித்தனியாக இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சேவைகள் வந்து இதில் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரே இடத்துல கேதர் ஆகிறாங்க. இதில் ஜாதி சான்றிதழ் பட்டா மாற்றம் செய்ய பெண்களுக்கு அதாவது பென்ஷன் வாங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட அதாவது தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற மருத்துவ காப்பீடு அட்டை பெற ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ள அடுத்தது ரேஷன் அட்டையில் உள்ள முகவரி திருத்தம் செய்ய அப்படின்னு சொல்லி ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய சேவைகள் வந்து இந்த ஸ்பெஷல் கேம்ப் மூலமாக நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் கேம்ப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளேஸ்லுமே நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ உங்களுடைய பிளேஸில் எங்கே நடக்குது ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஸோ உங்களுக்கு என்ன ரிலேட்டடான இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த கேம்ப் மூலமாக நீங்கள் ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்யூஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. உங்களுடன் stalin.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டு. ஸோ இப்போது என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகுறது. இப்போ வந்து ஜாதி சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அந்த கேம்புக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு திருத்தம் செய்ய போகிறீங்க. அது ரேஷன் கார்டில் அடுத்தது மொபைல் நம்பர் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது 2 சேவைகள், ஒன்று நகரப்புறத்தில் இருக்க சேவை திட்டங்கள், அடுத்தது ஊரக பகுதியில் இருக்கிற திட்டங்கள். ஸோ நகரப்புறத்தில் இருக்கிறவங்க ஸோ அது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய சேவைகள் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகவல் தொடர்பு ரிலேட்டடான சர்வீசஸ், அடுத்தது வருவாய் ரிலேட்டடான சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சேவைகள் வந்து இதில் வந்து மொத்தம் 45 சேவைகள் வந்து 13 டிபார்ட்மெண்ட் வைஸாக அவங்க வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஊரக பகுதியிலும் அதேமாரி தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 துறைகள் அதாவது 15 டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இதில் டீட்டெயில்ஸை 1 by 1 இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வருவாய்த்துறை அப்படின்றத ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அது ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டா மாறுதல், பட்டா உட்பிரிவு, இணையவழி பட்டா. ஸோ பட்டா ரிலேட்டடான சர்வீசஸ் வாங்கணும் அப்படின்னா ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போகும்போது கேம்புக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாரிசு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா ஸோ யாரெல்லாம் போகணும், என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதி சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, வருமான சான்றிதழ் வாங்கணும்னு சரி, இருப்பிட சான்றிதழ் வாங்கணும்னு சரி, சிறு குறு விவசாயி சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட், கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான சான்றிதழ், அடுத்தது பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ். ஸோ இந்தமாரி விதவை உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை அப்படின்னு சொல்லி எல்லா சர்வீசஸுமே ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து கேதர் ஆகிறாங்க. ஸோ இதை வந்து உங்களுடைய பிளேஸஸில் தான் நடத்த போகிறாங்க. இப்போ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து நடத்த போகிறாங்க. அதில் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா முகாம் நடைபெறும் இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்தீங்கன்னா எல்லா சேவைகளும் இருக்கும். நகர்ப்புறம் மற்றும் ஊரக சேவை திட்டங்கள் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் 1 by 1 ஸோ உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும்
ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அதில் பர்டிகுலர் சேவைகள் என்ன, ஸோ உங்களுடைய சர்வீசஸ் என்ன, அந்த சர்வீசஸில் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமோ அது கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ மகளிர் உரிமை தொகையினாலும் கூட அரசின் திட்ட செயலாக்கம் சிறப்பு திட்ட செயலாக்கம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணாலே போதும். கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தகுதியில் விடுபட்ட மகளிர் முகாமில் வழங்கப்படும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன தகுதிகள், என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, அடுத்தது பேங்க் பாஸ்புக், மின்சார ரசீது அப்படின்னு சொல்லி நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா கேம்புக்கு போகணும். ஸோ இப்போது என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த சர்வீசஸில் என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த கேம்ப் எங்கே நடக்குது, எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முகாம் விவரங்கள் பார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய மாவட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதிலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது டேட்டட் வைஸாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 18ஆம் தேதினா ஸோ 18ஆம் தேதி அதுக்கான கேம்ப் வந்து முடிஞ்சிட்டு இருக்கும். ஸோ 15ஆம் தேதியிலேருந்து இந்த கேம்ப் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு என்னென்ன எந்த இடத்துல கேம்ப்லாம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தெரியும். மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதிலே லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டம் இது இப்போ நான் செங்கல்பட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அட்டவணை PDF அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா முகாம் தேதி அப்படின்ட்டு இருக்கும். 17/7/2025 நாளைக்கு எந்தெந்த இந்த கேம்ப் வந்து நடக்க போகுது அப்படின்றது தாம்பரம் கார்ப்பரேஷனில், அதுக்கப்புறம் ஸோ இந்தமாரி நந்திபுரம் கூடுவாஞ்சேரி முனிசிபாலிட்டியில், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்தமாரி ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் விருப்பமாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களுக்கு என்ன சர்வீசஸ் வேணும், ஸோ எது ரிலேட்டடான சர்வீசஸ்லாம் வேணும், மகளிர் உரிமை தொகைனா ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும், பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க போகிறீங்க, முதியோர் உதவித்தொகை, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ரிலேட்டடான சர்வீசஸ் அப்படின்னா ஸோ எல்லா ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அந்த கேம்புக்கு எடுத்துன்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 நாளில், அதாவது நீங்கள் ஆஃபீஸே போகாமல் ஸோ 30 நாளில் உங்களுடைய இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணப்படும் அப்படின்றது தான் இந்த கேம்புடைய முக்கிய ரூலாக இருக்குது. ஸோ எல்லாருமே அதுக்கான நடவடிக்கைகளை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதனா இஷ்யூஸ் அப்படின்னா ஸோ இந்த கேம்ப் மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் அலைஞ்சு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த கேம்ப் மூலமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. தேங்க்